بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آل محمد أما بعد عباد الله أوصيكم وإياي أولاً بتقوى الله وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மிடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவ்வுலகத்தில் வாழும்போது எவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் வெற்றி விமோசனம் இருக்கின்றது என்பதை அருள்மறையும் நபி மொழியும் எமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறதோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாகவும் எவைகளை விட்டும் ஒதுங்கி தூரமாகி விலகி நடக்குமாறு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு தெளிவான ஒரு மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எல்லாம் ஒரு பாக்கியமாக ஒரு நேமத்தாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கண்ணியமான ஒரு மார்க்கம் அது புனிதமான தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் மரணிக்கும் வரையும் அவனுடைய சிறுபிராயம், அவனுடைய வாலிப பிராயம், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள்,
அரசியல் போன்ற எல்லா விடயங்களையும் எமக்கு இந்த இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எங்களுக்கு அவைகளை பற்றி விரிவாக சொல்லி தந்திருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் என்ற கொடிக்கு கீழால் நாம் ஒவ்வொருவரும் எப்போது ஒற்றுமையாக, ஐக்கியமாக, சமத்துவமாக, விட்டுக் கொடுப்போடு, மன்னிப்போடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமோ அப்போதுதான் நிச்சயமாக எம்முடைய இந்த சமூகம், நிச்சயமாக இந்த முஸ்லிம் உம்மா தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, கண்ணியமாக, கௌரவமாக நடக்கக்கூடிய ஒரு உம்மாவாக நாம் ஆகிவிடலாம். ஒரு சமூகத்தின் கண்ணியம், ஒரு சமூகத்தின் உயர்வு, ஒரு சமூகத்தின் முன்னேற்றங்கள், மரியாதை எப்போது அந்த சமூகத்திலே, அந்த கிராமங்களிலே ஒன்றுபட்டவர்களாக, ஒற்றுமையானவர்களாக வாழ்வோமோ நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ முடியும், பலமிக்கவர்களாக வாழ முடியும். எப்போது எங்களுக்கு மத்தியில் ஐக்கியங்கள், ஒற்றுமைகள் கூறு போடப்படுமோ, எங்களுக்கு மத்தியில் சண்டை, சச்சரவுகள், பிளவுகள் உண்டாகுமோ, நிச்சயமாக அப்போதுதான் எம்முடைய அந்த சமூகம் பின்னடைவுக்கும் வீழ்ச்சி அடைவதற்கும் காரணங்களாக அமைந்துவிடும் என்பது பல வரலாறுகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலங்களிலே அவர்கள் இன ரீதியாக, மொழி ரீதியாக, நிறம் ரீதியாக, அதிகாரம் ரீதியாக அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட வேறுபாடுகள், காணப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் அந்த சமூகத்திலே பெரும் பிரச்சனைக்கும், வீழ்ச்சிக்கும், குழப்பங்களுக்கும் காரணமாக அமைந்தது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போது எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக, விட்டுக் கொடுப்பாக, மன்னிப்பாக, ஒருவரை ஒருவர் புரிந்து இந்த உலகத்திலே வாழ்வோமோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாம் காரணமாக அமைந்து விடுவோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும்போது, இன்னமல் மூமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள், இவர்கள் சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது கருத்து முரண்கள், ஏதாவது ஏற்ற தாழ்வுகள், ஏதாவது குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைப்படுத்துங்கள், இணக்கப்படுத்துங்கள், இணக்கப்பாடை உண்டு பண்ணுங்கள் என்று அல்லாஹ் எமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். வத்தகுல்லாஹ், நீங்கள் அந்த விடயத்தில் பக்க சார்பற்றவர்களாக அல்லது எங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு பக்கமாக அல்லது அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஒரு பக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளாமல்
அல்லாஹ் ஒருவரை பயந்து, அல்லாஹ் ஒருவரை அஞ்சி நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கப்பாடுகளை, ஒற்றுமைகளை உண்டு பண்ணுங்கள் என்று அல்லாஹ் எமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். லஅல்லக்கும் துர்ஹமூன். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை எங்கள் மீது காட்டப்படும். துர்ஹமூன், இரக்கம் காட்டப்படும் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்குகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல் மூமினு லில் மூமினி கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅலா. நாம் இன்று இருக்குகின்ற இந்த பள்ளிவாசல் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக, உறுதிமிக்கதாக இருக்கின்றதோ அதுபோன்று சமூகங்களுக்கு மத்தியில் ஒன்றுபட்டவர்களாக, எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய கருத்துகளில் வேறுபட்டவர்களாக, எங்களுடைய தரங்களில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு மத்தியில் ஒன்றுபட்டவர்களாக, ஒற்றுமையானவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லும் போது, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லிஅஹதின். நீங்கள் காலையாகும் போதும் மாலையாகும் போதும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எந்த நண்பர்களை பற்றியும், எந்த உறவுகளை பற்றியும், யாரை பற்றியும் உங்களுடைய உள்ளத்திலே மோசமான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், குரோதங்கள், கபடங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து விட்டு சொன்னார்கள். அவ்வாறு நீங்கள் இந்த உலகத்திலே வாழுவது, உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் குரோதங்கள் இல்லாமல் வாழ்வதுதான் அது என்னுடைய சுன்னாவாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கிறது. யாரிடத்திலே இந்த தன்மை இருக்குமோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதை ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வரும்போது சில மக்களுக்கு மத்தியிலே, சில கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் கற்களால் எரிந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தார்கள். இந்த விடயம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, அவர்களுக்கு மத்தியில் பரஸ்பர உறவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு பண்ணியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை கழித்துவிட்டு அந்த ரமலானுடைய மாதத்திலே இரவையிலும் பகலிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இபாதத்துகளை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான இறையச்சத்தை, வாழ்க்கையில் ஒரு விதமான பக்குவத்தை நாம் உண்டாக்கி இருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் முகம் பார்த்து பேசாத எத்தனையோ மக்கள், கதைக்காத எத்தனையோ மக்கள்,
உறவுகளோடு, நண்பர்களோடு, பெற்றோர்களோடு பேசாமல் இருந்த எத்தனையோ மக்கள் இந்த ரமதான் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான மாற்றத்தை, ஒரு விதமான இரையச்சத்தை, பயத்தை எங்களுடைய உள்ளத்திலே உண்டாக்கி இருக்கின்ற இந்த சமயத்திலே தான் நாம் வருகின்ற மாதத்திலே ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நாங்கள் இலங்கையிலே பலவிதமான தேர்தல்களுக்கு முகம் கொடுத்தாலும் அது நாட்டினுடைய தலைமைத்துவத்தை, நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இருந்தாலும் அல்லது ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அல்லது ஒரு மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் இந்த மூன்று விதமான தேர்தல்களை விடவும் சமூகத்திலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, ஒரே குடும்பத்திலே பல வேட்பாளர்கள், ஒரு ஊருக்குள் பல வேட்பாளர்கள், பல கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள். அன்பிற்குரியவர்களே, ஏனைய தேர்தல்களை விடவும் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய, எங்களுக்கு மத்தியில் இரத்தங்களை ஓட்டக்கூடிய, குடும்ப பகைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்றால் அது மிகையாகாது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒவ்வொருவரும், அது வேட்பாளர்கள் என்பது அவர்கள் அதற்காக விரும்பி, அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதற்காக அவர்கள் களத்திலே இறங்குகிறார்கள். அவர்களுக்கு விருப்பமான அந்த கட்சிகளை அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து அவர்கள் அதற்காக இறங்கியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆனால் எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய வாக்குகளை நாம் கொடுப்பது உரிமை, எங்களுடைய வாக்குகளை செலுத்துவது எங்களுடைய உரிமை. ஆனால் எங்களுக்கு மத்தியிலே, இந்த கிராமத்திலே, இந்த ஊரிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில் அமைவதை நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு இஸ்லாமிய நாடு அல்லாமல் இருந்தாலும் எமக்கு இஸ்லாம் ஒரு அழகிய முறையிலே அழகான தெளிவுகளை இஸ்லாம் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌனுடைய ஆட்சியை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. ஃபிரௌன் ஆட்சியிலே நிலையாக இருப்பதற்காக வேண்டி அவன் சில விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே செயற்படுத்திக் கொண்டிருப்பான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிவந்த அந்த பனூ இஸ்ரவேலர்களை அடிமைகளாக ஆக்கி, அவர்களை கொத்தடிமைகளாக ஆக்கி அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கும் இவர்களுக்கும் மத்தியில் பிளவுகளை உண்டாக்கினார், பிரச்சனைகளை உண்டாக்கினார். இன்று வேட்பாளர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு வேட்பாளர்களும் சிலருக்கு பணத்தை கொடுத்து, சிலருக்கு வாகனத்தை கொடுத்து, சிலருக்கு அதிகாரத்தை கொடுத்து தனது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக வீடு வீடாக சென்று பணங்களை கொடுத்து, உணவு பொதிகளை கொடுத்து இந்த வாக்கு வங்கிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக
அவர்களுக்கு சாதகமான அந்த ஆட்களை கொண்டு செயற்படுவதை நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு ஃபிரௌன் அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகளையும் சச்சரவுகளையும் மூட்டிவிட்டார். அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளை மூட்டிவிட்டார். அன்பானவர்களே, எனவே இந்த தேர்தல் களம் வீட்டுக்குள் 2 வேட்பாளர்கள் இருக்கலாம், ஊருக்குள் பல வேட்பாளர்கள் இருக்கலாம். நாம் நம்முடைய வார்த்தை பிரயோகங்களை அவர் அந்தந்த வேட்பாளர்கள் அவருடைய கட்சிக்கு சார்பாக அவர்கள் பேசலாம். அவருடைய வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காக அவர்கள் பேசலாம். அடுத்த கட்சி சார்பாக இருப்பவர்கள் நாம் அதற்கு எதிரான முறையில் பேசுவோமாக இருந்தால், அவருடைய பேச்சை விமர்சிப்போமாக இருந்தால், எம்முடைய சமூகத்திலே ஒற்றுமை இன்மை காணப்படும். அது பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களுக்கு மத்தியிலே ஃபிரௌன் மூன்றாவதாக ஏற்படுத்திய ஒன்றுதான் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தினான். ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தினான். இன்று எங்களுக்கு மத்தியிலே அந்த ஏற்ற தாழ்வுகள் பலத்தாலும் அதிகாரத்தாலும் பட்டம் பதவிகளால் செல்வம் செல்வாக்குகளால் குலம் கோத்திரத்தினால் நாம் பலசாலிகள், எமக்கு வாக்குகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் பணபலத்தில் மிக குறைவாக, பட்டம் பதவியில் மிக குறைவாக, ஆள்பலத்தில் குறைவாக இருக்கின்ற அவனுக்கு ஒரு தேர்தல், அவனுக்கு அவன் ஒரு வேட்பாளர் என்றெல்லாம் நாங்கள் கேவலமான முறையில் வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோமாக இருந்தால், மேலானவர்களே, எங்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். எனவே நாம் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் அது என்னுடைய உரிமை, என்னுடைய உரிமை. உங்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வாக்கு கேட்டு வருகிறார். நீங்கள் மற்ற வேட்பாளருடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு முன்னால், நான் உங்களுக்கு ஓட் போட நான் தயாரில்லை, நீங்க எனக்கு என்னத்தை செஞ்சு தந்தீங்க, எங்க ஊருக்கு என்னத்தை செஞ்சு தந்திக்கிறீங்க என்று நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவருக்காக சொல்லும் போது அவரையும் ஏற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் உரிமையை வழங்கும் போது ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதுக்குள் நினைத்துக் கொள்ளுங்கள், முதலாவது ஷஹாதத். நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும், நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு உரிமையும் அது ஷஹாதத்தாகும், சாட்சியமாகும். என்னுடைய ஊரிலே உங்களது தந்தை கேட்கலாம், உங்களது மகன் கேட்கலாம், உங்களது மாமனார் கேட்கலாம், உங்களது மருமகன் கேட்கலாம், உங்களது ஆசிரியர் கேட்கலாம், உங்களுக்கு நெருக்கமான நண்பர் கேட்கலாம். யாரு கேட்டாலும் மேலானவர்களே, ஷஹாதத், என்னுடைய ஊருக்கு அவர் தகுதியானவரா, என்னுடைய ஊருக்கு பணி செய்யக்கூடியவரா, இந்த மனிதர் நம்பிக்கையானவரா, நீங்கள் போடுகின்ற ஓட்டிலே பாருங்கள். உங்களுடைய யாராக இருந்தாலும் நான் கொடுக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக இந்த மனிதர் உண்மையிலே தகுதியானவரா என்று சாட்சி சொல்கிறீர்கள். உங்களது வாக்கிலே நீங்கள் அவர் இத்துறைக்கு மாற்றமாக சமூகத்துடைய கவலை இல்லாமல், ஊருடைய முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யாமல் அவர் இருக்கிறார். அவருடைய சொத்தை சம்பாதிப்பதற்காக, அவருடைய குடும்ப கௌரவத்துக்காக, அவருடைய செல்வத்துக்காக, செல்வாக்குக்காக, பட்டம் பதவிக்காக
நாம் கொடுப்போமாக இருந்தால் அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் பொய் சாட்சியம் சொன்னவர்கள், பொய் சாட்சிய வாக்களித்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விடயத்தை சொன்னார்கள். ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இது பெரும் பாவங்களில் ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், உங்களது பெற்றோர்களை நோவினைப்படுத்தாதீர்கள். பெரும் பாவங்களில் ஒன்று. மூன்றாவது சொன்னார்கள், சாய்ந்திருந்த நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னார்கள், நீங்கள் பொய் சாட்சியம் சொல்லாதீர்கள், பொய் சாட்சியம் சொல்லாதீர்கள், பொய் சாட்சியம் சொல்லாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகும்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யோசித்தோம், நபி அவர்கள் இந்த வார்த்தையை நிறுத்த மாட்டார்களா என்று நாங்கள் நினைத்தோம். அந்த அளவுக்கு நபி அவர்கள் இதனை வலியுறுத்தி சொன்னார்கள். இரண்டாவது ஷஃபாத், வயது வந்த ஊர் ஆணும் பெண்ணும் கொடுக்கின்ற வாக்குரிமை, இது ஷஃபாத் ஆகும். ஷஃபாத்தின் சிபாரிஸ் ஆகும், பரிந்துரையாகும். நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வாக்கும் உங்களது மனைவிடத்திலே நீங்கள் இந்த வாக்கை இதற்குத்தான் போட வேண்டும் என்று சொல்லுவதற்கான அதிகாரம் கிடையாது. அது அந்த மனைவியின் உரிமை, அது எனது பிள்ளையின் உரிமை, எனது தந்தையின் உரிமை, எனது தாயின் உரிமை. அது எம்மால் அதை நாங்கள் பலவந்தப்படுத்த முடியாது. நாம் போட இந்த வாக்குரிமை, இந்த சிபாரிஸ், என்ற ஊருக்கு இவர் சேவை செய்யக்கூடியவர், என்னுடைய ஊருக்கு இவர் ஊருடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடியவர், மேலானவர்களை என்று பரிந்துரைக்குகிறோம். ஆனால் அதற்கு தகுதியானவர் இல்லை என்றால் என்னுடைய அந்த சிபாரிசு பொய்யானது. நாங்கள் அவருக்கு ஏதோ இந்த துன்யாவுடைய லாபத்துக்காக வேண்டி நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மூன்றாவதாக அமானிதம். அமானிதம்